ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக கேசரி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். உலக்கில் ஒரு உலக்களவு ரவை சேர்த்துக்கலாம். ரவையை நல்லா வாசம் வர வரை வறுத்தெடுத்துக்கலாம். வறுக்கும் போது ஒரு ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு ரவையை நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். வச்சு பிளேட்டில் மாற்றிடலாம். நெய் சேர்த்துக்கலாம். ஹீட்டானதும் 2 துண்டு பட்டை 2 கிராம் சேர்த்துக்கலாம். முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். வந்ததும் தண்ணி சேர்த்துக்கலாம். 2 உலக்கு தண்ணி வச்சுக்கலாம். சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ரவையை சேர்த்துக்கலாம். ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி தட்டாமல் கிளறி அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இப்போ கிளறி கொடுத்து இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். எப்போவுமே நீங்கள் ரவை கேசரி செய்யல கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஸ்வீட் தூக்கி கொடுக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் தான் சர்க்கரை சேர்த்துக்கணும். உலக்கு ரவைக்கு நம்ம 2 உலக்கு வரையும் சர்க்கரை சேர்க்கலாம். நான் 1.5 சேர்த்துருக்கேன். சர்க்கரை சேர்த்துட்டு நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியிலே சர்க்கரை சேர்த்துருவாங்க. அப்படி சேர்க்காம நீங்கள் கேசரி செஞ்சீங்கன்னா இப்படி சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கேசரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மேலே நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்தோன்னா பாருங்கள் நல்லாவே இலகி கொடுக்குது. ரொம்ப டேஸ்டான கேசரி ரெடி ஆயிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.